السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. الحمد لله sisters إن شاء الله تعالى நம்ம வந்து அல் முத்தஸிர் 74வது சூரா பூர்த்தி கொண்டிருப்பவர் அப்படின்னு அர்த்தம். இது மக்கி சூறாவாக இருக்குது. இன்ஷால்லாஹி தாலா நம்ம 49லேருந்து 56 வசனங்கள் வரைக்கும் பார்க்க போகிறோம். இதில் மொத்த வசனங்கள் 56 தான். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷால்லா நம்ம பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபமா லஹும் அனித் தஸ்கிரதி முஅரிதீன் கஅன்னஹும் ஹுமுரும் முஸ்தன்ஃபிரஹ் فرت من قسورة بل يريد كل امرئ منهم أن يؤتى صحفا منشرة كلا بل لا يخافون الآخرة كلا إنه تذكرة فمن شاء ذكره وما يذكرون إلا أن يشاء الله هو أهل التقوى وأهل المغفرة. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம 49வது ஆயத்தை பார்க்கலாம். فما لهم عن التذكرة معرضين. அதாவது ஃபமா லஹும், ஃபமா அப்படின்னா இதில் வந்து அவர்களுக்கு என்ன ஆனது, ஃபமானா அதனால். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்போம் இல்லையா. மாலஹும்னா என்ன ஆனது அவர்களுக்கு. மானா என்ன அப்படின்னு அர்த்தம். லஹும்னா அவர்களுக்கு. ஃபமாலஹும் அவர்களுக்கு என்ன ஆனது. அனித்ததுக்கிரதி அதாவது இந்த அறிவுரையை விட்டு. ததுக்கிரா அப்படின்னா ரிமைண்டர், அறிவுரை, நல்லுபதேசம் இதெல்லாம் சொல்லலாம். முஅரிதீன அதாவது புறக்கணித்து செல்கின்றனர், டேர்ன் பண்ணி போயிடுறாங்க, முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுறாங்க. அப்போது அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஃபமாலஹும் அனி ததுக்கிரதி முஅரிதீன் அதாவது நல்லுபதேசத்தை விட்டுட்டு முகம் திருப்புகிறார்களே இவர்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கேள்வி எழுப்புறான். அடுத்த ஆயத்தில் பாருங்கள். கஅன்னஹும் ஹுமுரும் முஸ்தன்ஃபிரா. கஅன்னஹும், இந்த க அப்படிங்கிறது போல, லைக் அப்படின்னு அர்த்தம். அன்னஹும் அவர்கள், கஅன்னஹும் அவர்கள் அதாவது போல் அவர்கள், ஹுமுருன் எப்படிப்பட்ட மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கழுதைகளை அப்படின்னு அர்த்தம். ஹுமுர் அதாவது ஹிமார்னா கழுதைன்னு அர்த்தம். ஹுமுருன் கழுதைகள். எப்படிப்பட்ட கழுதைகள் தெரியுமா. முஸ்தன்ஃபிரத்துன் பயந்து போன கழுதைகள் மாதிரி. பயந்து போச்சுன்னா அதை யாரையோ பார்த்து தானே பயப்படும். கழுதைனா எப்படி யாரையோ பார்த்து பயப்படும் இல்லையா. இப்போ காட்டு கழுதைகள் காட்டில் வந்து எதையாவது பார்த்து தான் பயப்படும் இல்லையா. அது வந்து எப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அன்னஹும் ஹுமுரும் முஸ்தன்ஃபிரா அதாவது பயந்து போன கழுதைகள் மாதிரி ஓடுறாங்க அப்படின்னு சொல்கிறான். அவர்கள் வெருண்டு ஓடும் காட்டு கழுதைகளைப் போல. அப்போது பயந்து ஓடுறாங்க அந்த மக்கள், நல்லுபதேசத்தை விட்டுட்டு முகம் திருப்புறாங்களே அவங்க வந்து இந்த கழுதைகள் மாதிரி அப்படின்னு சொல்கிறான். இப்போது அடுத்ததாக எதை பார்த்து பயந்து ஓடுது அந்த கழுதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ரத் மின் கஸ்வரா. ஃபர்ரத் அப்படின்னா விரண்டு ஓடுறது, வேகமாக ஓடுறது. கஸ்வரா அப்படின்னா மின் கஸ்வரா சிங்கத்தை பார்த்து. ஓகேவா. அதுவும் சிங்கத்தை கண்டு வெருண்டு ஓடும் காட்டு கழுதைகள் போல் இருக்கின்றனர் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் சொல்லி காமிக்கிறான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிங்கத்தை பார்த்து வெருண்டோடுது. எது வெருண்டோடுது. காட்டு கழுதைகள் வெருண்டோடுது. அது மாதிரி தான் நல்லுபதேசத்தை, அறிவுரையை விட்டுட்டு இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா புறக்கணிச்சிட்டு போயிடுறாங்க. ஓகேவா. புறக்கணிச்சிட்டு போயிடுறாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உவமையாக நமக்கு எங்கே சொல்லி காமிக்கிறான். நிராகரிச்சிட்டு இருக்கிறவங்க நல்லுபதேசத்தை கேட்டாலே முகத்தை திருப்பிக்கிட்டு ஓடுறாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தாலே இந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஓட்டம் பிடிச்சிடுறாங்க. வந்துட்டார், நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அவங்க வந்து ஓடக்கூடிய அந்த காட்சி அப்படிங்கிறது சிங்கத்தை கண்டு வெருண்டோடக்கூடிய அந்த காட்டு கழுதைகள் மாதிரி இருக்குது
அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா க அன்னஹும் அப்படின்ட்டு அந்த கவை பயன்படுத்தி இங்கே சொல்லி காமிக்கிறான். ஒரு உவமையாக, ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே வந்து சொல்லி காமிக்கிறான். அதாவது எந்த நமக்கு வந்து இதனால் இந்த ரிமைண்டர் நல்லுபதேசம் இதெல்லாம் கிடைக்கிறதுனால நமக்கு நலன் இருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்காம, அதை சிந்திக்காமல் பொதுவாக நல்லுபதேசத்தையே இந்த மக்கள் வந்து வெறுக்கிறாங்க, புறக்கணிக்கிறாங்க. இப்போ வந்து அறிவில்லாத இந்த சிறுவர்கள், சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணும், ஸ்கூலை விட்டு ஓடி வரும், வெறுத்து ஓடி வரும். ஆசை உள்ள குழந்தைங்கள் ஆசையாக போய் படிக்கும். ஆனால் படிப்பு பிடிக்காம, பள்ளிக்கூடமே பிடிக்காத குழந்தைங்கள் வந்து அந்த ஸ்கூல்லேருந்து எப்படா வீட்டுக்கு போவோன்ட்டு வெறுத்து வந்து வெறுண்டோடி ஓடி வரும் இல்லையா. அந்த மாதிரி அறிவிழந்த இந்த மக்கள் நல்லுபதேசத்தை அதனுடைய நற்பலனை உணராமல் வெறுப்போட அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறத விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹுக்கு முரணான செய்கைகளில் ஈடுபட்டு அதுலேயே இந்த மக்கள் ஊறி போயிருக்கிறாங்க. சிலருக்கு அவங்களுடைய தவறுகளை எடுத்துக்காட்டி உபதேசிக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து விளங்கிக்காமல் அந்த உபதேசத்தையும் உபதேசிக்கிறவங்களையும் வெறுத்தாங்க. ஓகேவா. உபதேசங்கிறது அல்லாஹுடைய குர்ஆன் தூதுத்துவம். உபதேசிப்பவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை வந்து டோட்டலாக அவங்க வந்து வெறுத்தாங்க. இந்த மாதிரியான கூட்டத்தினர் வந்து அவங்க வந்து எவ்வளவு அறிவில்லாமல் இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறத வந்து எதோட ஒப்பிடுறான் அப்படின்னு பார்த்திங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டு கழுதைகளோட ஒப்பிடுறான். நன்மையை நாடி நல்லுபதேசம் செய்பவர்களை வந்து இந்த சிங்கங்களுக்கு இறைவன் ஒப்பிடுறான். சுப்ஹானல்லாஹ். இது வந்து ப்ராக்டிக்கலாகவே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு எக்ஸாம்பிளை வச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த காட்டு கழுதைகள் என்ன பண்ணும், குரூப்பாக இருந்துச்சு. ஒரு காட்டில் வந்து குரூப்பாக எல்லாமே சேர்ந்து இருக்கும். அப்போது அது வந்து ஒரு சிங்கத்தை பார்த்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து பயப்படும் இல்லையா. அது பயந்து அதுக்கிட்டேருந்து நம்ம தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நெருங்கி வரத்துக்குள்ளார இதெல்லாமே அந்த காட்டு கழுதைகள் எல்லாமே ஓடி போயிடும். அது மாதிரி அந்த காலத்தில் வாழ்ந்த இந்த இறை நிராகரிப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தாலே அவங்க வந்து நம்மளை அப்ரோச் பண்ணி வராங்க, அவங்க நம்மக்கிட்ட நெருங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே வெறுண்டோடிடுவாங்க, முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காட்டு கழுதைகளுக்காவது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து இந்த சிங்கம் பிடிக்க போகுது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். உயிருக்கு பயந்து இது வந்து ஓடும் இல்லையா. இதில் வந்து இன்டைரக்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து இந்த லயனுக்கு சிங்கத்துக்கு ஒப்பீடாகவும் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்லுபதேசம் செய்பவர்கள், நன்மையை நாடி நல்லுபதேசம் செய்யக்கூடிய நல்லவர்கள் எல்லாருக்குமே இந்த சிங்கத்தை வந்து ஒப்பிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை வந்து சொல்லி காமிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த காட்டு கழுதைகளுக்காவது ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குது. என்ன எக்ஸ்கியூஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கம் அப்படிங்கிறது வந்து அது நம்மளுடைய விரோதி, நம்மளுடைய எனிமி. அது வந்து நம்மளை வந்து தாக்க வந்துச்சுன்னா நம்ம தாங்க மாட்டோம் அப்படின்னு அது பயப்படும் இல்லையா. அதுக்காவது ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குது. நம்மளை வந்து அது வந்து நமக்கு கண்டிப்பான ஒரு எதிரி தான், எனிமி தான், அது வந்து கண்டிப்பாக நம்ம உயிரை கொன்றும் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்கும். ஆனால் இந்த மக்கள் இருக்காங்க பார்த்திங்களா, இறை நிராகரிப்பாளர்கள், அவங்க வந்து எச்சரிக்கை செய்யக்கூடியவங்களை நினச்சி அவங்க வந்து முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன எக்ஸ்கியூஸு? இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை இல்லையா. அப்போது காட்டு கழுதைகளுக்காவது ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குது இல்லையா, உயிரை ஆபத்தை அதை நம்ம காப்பாற்றிக்கணும்னு. ஆனால் இவங்களுக்கு இப்படி ஒரு அறிவிலிகளாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்கியூஸுமே இல்லை. அதாவது இவங்களுடைய காட்டு கழுதைகளோட ஒப்பிடும்போது இவங்களுடைய உயர்தரமான ஸ்டூப்பிடிட்டியை வந்து இங்கே காமிக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களோட அந்த மக்களுடைய உயர்தரமான ஸ்டூப்பிடிட்டியை வந்து இங்கே கோடிட்டு காமிக்கிறான். எவ்வளவு ஒரு முட்டாளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ அதுதான் இந்த இதில் வந்து நம்ம பார்க்குறோம். அதுவாவது உயிருக்கு பயந்து அது ஓட்டம் பிடிக்குது சிங்கத்தை பார்த்து. ஆனால் இந்த மக்கள் பாரு, நல்லுபதேசத்தை விட்டுட்டு போய் ஓட்டம் பிடிக்கிறாங்க, முகத்தை திருப்பிக்கிறாங்க. அப்போ இவங்க எவ்வளவு அறிவியல்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே எடுத்து சொல்கிறான். இந்த 3 ஆயத்துக்களையுமே நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அதாவது இந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரிஜெக்ஷன் பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து தொடர்ந்து நமக்கு வந்து எடுத்துரைச்சிக்கிட்டே இருக்கிறான். இந்த மக்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுறாங்க
இந்த அறிவுரையை வந்து புறக்கணிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து உங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடிய இந்த இறைமறுப்பாளர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குற மாதிரி. இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இது. ஸோ இது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கேள்வியாகவே கேட்குறான். ஃபமாலஹும் அனித் ததுக்கிரதி, அதாவது முஅரிதீன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இது வந்து என்ன ஆச்சு, உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த இறைமறுப்பாளர்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அழைப்பு விடுக்கிறீங்க. அந்த விஷயத்தை வந்து நீங்கள் நினைவூட்டக்கூடிய காரியத்தை வந்து புறக்கணிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல வந்து நமக்கு சொல்லி காமிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் சிங்கத்தை கண்டு ஓடக்கூடிய கழுதை போல அப்படின்னு சொல்கிறான். அப்போது இந்த வைல்டு டாங்கீஸ் அப்படின்னு சொல்கிறான். கஸ்வரா அப்படிங்கிறது வந்து அசதுன்னு ஒரு பேர் இருக்குது. சிங்கத்துக்கு அசதுன்னு இருக்குது. நிறைய பெயர்கள் இருக்குது அரபிக்கில் பொதுவாக. இதை வந்து இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வந்து கஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தியிருக்கிறான். ஆக்சுவலாக இது வந்து கஸ்வரா அப்படின்னும் சொல்லப்படும். அபிசீனியன் மொழியிலையும் கஸ்வரா அப்படின்னு சொல்லப்படுது. பெர்ஷியன் பாஷையில் பார்த்திங்கன்னா ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நபத்தியா அப்படின்னு ஒரு பாஷை இருக்குது, நபத்தீன் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் அவுபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம இப்போ தமிழில் சிங்கம்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் லயன்னு சொல்கிறோம். இதில் வந்து கஸ்வரா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறான். ஸோ இது வந்து சிங்கத்தை கண்டு விரண்டுடக்கூடிய காட்டு கழுதைகளை போல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் சத்தியத்தை வந்து அலட்சியம் செஞ்சுட்டு அதை விட்டுட்டு விரண்டோடக்கூடிய இவங்க எப்படின்னா, அவங்க வந்து வேட்டையாட நினைக்கக்கூடிய அந்த சிங்கத்தை பார்த்து வெருண்டோடும் காட்டு கழுதைகளை போல் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு, கஸ்வரா அப்படின்னா இது சிங்கம் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தையும் இது கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மீனிங் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பு எய்யும் வேட்டைக்காரன் அப்படின்னும் ஒரு மீனிங் இருக்குது. அம்பு எய்யும் வேட்டைக்காரன் அப்படின்னும் மீனிங் இருக்குது கஸ்வராக்கு. ஸோ இதுவும் வந்து முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதை தான் வந்து இந்த ஆயத்தில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 52வது ஆயத்தை பாருங்கள். பல் யுரீது குல்லும் ம்ரிஇம் மின்ஹும் அன் யுத்தா சுஹஃபம் முனஷ்ஷரா. இப்போ பல் அப்படின்னா மாறாக, யுரீது நாடுகின்றனர், மாறாக நாடுகின்றனர். என்ன நாடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மாறாக நாடுகின்றனர், அதாவது நாடுறது அப்படின்னு சொன்னால் இந்த டிசையராக இருக்கிறது, ஓகேவா, நினைக்கிறது. குல்லு எல்லாத்தையுமே, எவ்ரி, ஓகே, குல்லு ஒவ்வொரு அப்படின்னு அர்த்தம், எவ்ரி. குல்லும் ரிஇம் அதாவது மனிதனும், மின்ஹும் அவர்களில். இதில் பார்த்திங்கன்னா மர அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வரக்கூடியது தான் இம்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மனிதனும், ஓகே, பர்சன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொரு பர்சனும், எவ்ரி பர்சன், மின்ஹும் அவர்களில் என்ன அப்படின்னு சொன்னால் ஐ யு தா தனக்கு தரப்பட வேண்டும் என்று, தனக்கு தரப்பட வேண்டும் என்று, அதாவது கொடுக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சுஹுஃபன் எதை நினைக்கிறாங்க கொடுக்கணும்னு, சுஹுஃபன் ஏடுகளை, முனஷ்ஷரா அப்படின்னா விரிக்கப்பட்டது, ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டது அப்படின்னு அர்த்தம், ஓகே. ஆனால் அவர்களில் ஒவ்வொரு மனிதனும் விரிக்கப்பட்ட வேதங்கள் தனக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று நாடுகிறான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் சொல்லி காமிக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் விரிக்கப்பட்ட வேதங்கள் தனக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று நாடுகிறான் அப்படின்னு இதில் சொல்கிறான். அடுத்தது பாருங்கள் 53ல் கல்லா பல்லா யஹாஃபூனல் ஆஹிரா. கல்லா அவ்வாறல்ல, அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, பல்னா மாறாக, லா யஹாஃபூன அவர்கள் பயப்படுவதில்லை, அல் ஆஹிரா மறுமையை, அவ்வாறில்லை, மறுமையை பற்றி அவர்கள் பயப்படவில்லை அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாம் சொல்லி காமிக்கிறான். ஸோ இந்த 2 ஆயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பல் யுரீது குல்லும் ரிஇம் மின்ஹும் ஐ யுத்தா சுஹஃபம் முனஷ்ஷரா கல்லா பல்லா யஹாஃபூனல் ஆஹிரா. இதில் பாருங்கள், இந்த மனிதன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அவர்களில் ஒவ்வொரு மனிதனும் விரிக்கப்பட்ட ஏடுகள் தனக்கு தர வேண்டும் என்று நாடுகின்றனர் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது இதில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்சர் வேணும்,
அதாவது அது பப்ளிக்காக அவங்களுக்கு கொடுக்கப்படணும். அது வந்து எதனால் இப்படி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே அவங்க வச்சிருக்கக்கூடிய பொறாமை. இது முதல் விஷயம். அவங்க வச்சிருக்கக்கூடிய பொறாமை. அடுத்தது பார்த்திங்கன்னா, அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த மெசேஜ், அந்த தூதுத்துவத்தை வந்து ரிஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பொறாமையினால தான். ஸோ இந்த மக்கள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வந்து இந்த குறைஷி மக்கள் வந்து அவங்களோட விருப்பம் தான் என்ன அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் வந்து கேட்பான். அதாவது என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாறாக அவர்களில் ஒவ்வொரு மனிதனும் விரிக்கப்பட்ட ஏடுகள் தனக்கு வழங்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறான். அப்போ அவங்களோட விருப்பம் தான் என்ன? அவங்க எதை நாடுறாங்க? விருப்பம் என்ன? டிசையர்னா யுரீது அப்படின்னா நாடுறது, விரும்புகிறது. என்ன அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து விரிக்கப்பட்ட ஏடுகள் அவங்களுக்கும் வழங்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, விரும்புகிறாங்க. அதாவது இந்த இணை வைப்பாளர்களில் ஒவ்வொருவருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வந்து ஒரு வேதத்தை அருளியதை மாதிரியே தனக்கும் ஒரு வேதம் அருளப்படணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஓகேவா? அல்லாஹ்வின் தூதர்களுக்கு வழங்கப்பட்டதை போன்று எங்களுக்கும் வழங்கப்படாத வரை அதை நாங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டோம் அப்படின்னு இந்த மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 6வது சூறால 124வது ஆயத்தில் நமக்கு சொல்லி காமிக்கிறான். 6ல் 124ல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறது என்னன்னா, அவர்களிடம் ஒரு வசனம் வந்தால், அதாவது சூரா அல் அன்ஆம்ல 124, அவர்களிடம் ஒரு வசனம் வந்தால் அல்லாஹுடைய தூதர்கள் கொடுக்கப்பட்டது போன்று நாங்களும் கொடுக்கப்படும் வரை நாங்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டோம் என்று கூறுகின்றனர். தன் தூதுத்துவத்தை எங்கு ஏற்படுத்துவது என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன். குற்றம் புரிந்தவர்களை அவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்த காரணத்தால் அல்லாஹ்விடம் இருந்து அவர்களுக்கு கேவலமும் சிறுமையும் கடுமையான வேதனையும் அடையும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி காமிப்பான். ஸோ இந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எங்களுக்கும் ஒரு புக்கு வேணும், எங்களுக்கும் வேதம் வேணும் அப்படின்னு அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே வந்து அவங்க இப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவங்க எந்த ஒரு செயலுமே செய்ய மாட்டாங்களாம், நல்ல விஷயங்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்களாம், செயல்படாமையே அவங்களுக்கு நரக விடுதலை பத்திரம் வேணும் அப்படின்னு அதை வந்து இவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அதாவது இவங்களுக்கும் ஒரு வேதம் கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு என்ன அர்த்தமாகுதுன்னா, எனக்கு வேதம் வந்துருச்சு அப்போனா நான் நரகத்துக்கே போக மாட்டேன், நான் சொர்க்கவாசி, நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், ஆனாலும் நான் வந்து சொர்க்கவாசியாக இருக்கணும். அதாவது நரக விடுதலை பத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நரக விடுதலை பத்திரம் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு பத்திரம் வந்து நம்ம வீட்டு பத்திரம் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து பத்திரம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்படின்னா என்ன, அந்த பத்திரத்தை வச்சு நம்ம வந்து நம்மளால் வந்து ஓகே இது என்கிட்ட பத்திரம் இருக்குப்பா அப்படின்னா அந்த பத்திரத்தை நம்ம பத்திரமா வச்சுருப்போம் இல்லையா, அதுதான் நமக்கான சாட்சிக்குரிய ஒரு விஷயமா இருக்கும் எதுக்குமே இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அது மாதிரி இந்த மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, எந்த ஒரு செயல்பாடும் செய்யாமல், நல்ல அமல்கள் எதுவுமே செய்யாமல் நமக்கு வந்து நரக விடுதலை பத்திரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது இவங்களுக்கும் ஒரு வேதம் வழங்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி இல்லையா, நரக விடுதலை பத்திரம் கிடைச்ச மாதிரி. அதனால் இந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி வந்து அவங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், கல்லா பல்லா யஹாஃபூனல் ஆஹிரா. அதுக்கு ரீசன் என்னன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் பாருங்கள், அது நடக்காது, மாறாக அவர்கள் மறுமையை அஞ்சுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டான். எதனால் இப்படிலாம் நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க மறுமையை நம்பலப்பா, மறுமையை ஏற்க மாட்டேங்கிறாங்களே. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, வேதத்தை நிராகரிக்கிறாங்க, தூதுத்துவத்தையும் நிராகரிக்கிறாங்க இல்லையா. அதனால் மறுமையை நம்பாததுனால தான், மறுமையை ஏற்காததுனால தான், அந்த நிகழ்வை வந்து நம்ப மறுத்ததுனால தான் இவங்க இந்த அளவுக்கு வந்து இப்படி இருக்கிறாங்க, சீர்கெட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 ஆயத்துக்களை சொல்லி காமிக்கிறான். அதாவது இந்த மக்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் வந்து குறைஷி காஃபிர்கள் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க, எங்களில் ஒவ்வொரு மனிதனும் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே அவங்களுடைய தலைமாட்டில் விரிக்கப்பட்ட ஏடு ஒன்று இருக்கணும். அதில் என்ன தெரியுமா எழுதியிருக்கணும், உலகங்களின் இரட்சகனான அல்லாஹ் இன்ன மனிதனுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நீ முகம்மதுவின் வாக்கை ஏற்க வேண்டும், அவர் நம்மால் அனுப்பப்பட்ட தூதராவார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கணும் அப்படின்னு இந்த மக்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட போய் சொல்லியிருந்திருக்காங்க.
அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 52 53 வசனங்களை அருளி இருக்கிறான் அப்படிங்கிறது முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்தாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மக்கள் வந்து விரும்பி இருக்கிறாங்க, நினச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா. விரிக்கப்பட்ட வேதங்கள் வந்து தனக்கும் கொடுக்கப்படணும் அப்படின்னு இவங்க விரும்பி இருக்கிறாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த வசனத்தில் பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அடுத்த வசனத்தில் பாருங்கள், 54வது வசனம். கல்லா இன்னஹு தஸ்கிரா. கல்லா அவ்வாறல்ல, இன்னஹு நிச்சயமாக இது. இந்த இது அப்படிங்கிறது எது, இந்த ஹூங்கிறது எதை குறிக்குது, குர்ஆனை குறிக்குது. இன்னஹு நிச்சயமாக இது, தஸ்கிரா ஒரு நல்லுபதேசம் ஆகும். அப்படியல்ல, நிச்சயமாக இது நல்லுபதேசமாகும். அப்போது அவர்கள் விரும்புவது மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க விரும்புகிறது வேற இல்லையா. அதை நம்ம பார்த்துட்டோம் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. இப்படிலாம் அவங்க கேட்டுட்டு இருக்கிறது வந்து ஒரு அறிவீனமானது தான். ஒரு காலம் இப்படிலாம் நடைபெறவே முடியாது. அது அது நடைபெறக்கூடிய விஷயமே கிடையாது. அதனால தான் கல்லா. அவங்க வந்து மறுமையை வந்து அந்த மறுமையை பற்றியே பயப்படுறதே இல்லை. அதனால தான் இப்படிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. மறுமையை பற்றி பயம் கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா நம்ம போதனையை அவங்க கேட்டிருப்பாங்களே. மறுமையின் துன்பங்கள்லேருந்து அவங்க வந்து விடுதலை பெறக்கூடிய இந்த மார்க்கத்தை வந்து தேடி இருப்பாங்களே அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, கல்லா அப்படி இல்லை, இன்னஹு ததுக்கிரா இது வந்து நிச்சயமாக ஒரு நல்லுபதேசமாகும். குர்ஆனுங்கிறது ஒரு நல்லுபதேசமாகும். அடுத்தது 55வது ஆயத்தில் பாருங்கள். ஃபமன் ஷாஅ ஸக்கரா. ஃபமன் ஷா யார் நாடுகின்றாரோ, ஸக்கரா இதன் மூலம் உபதேசம் பெறுவார். எனவே நல்லுபதேசம் பெற எவர் விரும்புகிறாரோ அவர் இதை நினைவில் வைத்து கொள்ளட்டும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான். அப்போது குர்ஆன் இஸ் அ ரிமைண்டர் அப்படிங்கிறத நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 81ல் 29வது ஆயத்துலையும் அல்லாஹ் சொல்கிறான். வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன். சூரா தக்வீரில் 29வது ஆயத்தை பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் வந்து அகிலத்தாரின் இறைவனான அல்லாஹ் நாடினால் தவிர நீங்கள் நல்லறிவு பெற நாட மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அப்போது எனவே விரும்பியவன் இதை நினைவில் வைத்து உபதேசம் பெற்றுக்கொள்ளவும் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இங்கே சொல்லி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த ஆயத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னு பாருங்கள். வமா யஸ்குரூன இல்லா ஐயஷா அல்லாஹ் ஹுவ அஹ்லுத் தக்வா வ அஹ்லுல் மக்ஃபிரா. வமா யஸ்குரூன இல்லா அதாவது உபதேசம் பெற மாட்டார்கள். வமா யஸ்குரூன மேலும் அவர்கள் உபதேசம் பெற மாட்டார்கள். இல்லா தவிர ஐயஷா அல்லாஹு அல்லாஹ் நாடினால், ஹுவ அவன்தான், அஹ்லுத் தக்வா அஞ்சுவதற்கும் மிக தகுதியானவன், வ அஹ்லுல் மக்ஃபிரா மன்னிப்பதற்கும் மிக தகுதியானவன். இன்னும் அல்லாஹ் நாடினால் அன்றி அவர்கள் நல்லுபதேசம் பெற முடியாது. அவனே நம் பயபக்திக்குரியவன், அவனே நம்மை மன்னிப்பதற்கும் உரிமையுடையவன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துக்களில் சொல்லி காமிக்கிறான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 54, 55, 56 பாருங்கள். கல்லா இன்னஹு ததுக்கிரா அவ்வாறல்ல, இது சூனியமோ மனிதர்களின் கூற்றோ அல்ல அப்படின்னு அர்த்தம். இது வந்து இது வந்து சூனியம் கிடையாது, மனிதர்களுடைய வாக்கு கிடையாது. மாறாக இது எப்படிப்பட்டது, நிச்சயமாக இது ஒரு நல்லுபதேசம் ஆகும் அப்படின்னு குர்ஆனை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஃபமன் ஷாஅ ஸக்கரா யார் நாடுறாங்களோ அவர் வந்து இதன் மூலமாக உபதேசம் பெறுவார். அடுத்ததா வமா யஸ்குரூன இல்லா ஐயஷா அல்லாஹ் ஹுவ அஹ்லுத் தக்வா வ அஹ்லுல் மக்ஃபிரா. அல்லாஹ் நாடினால் தவிர, அல்லாஹ் இதுக்கு வந்து நமக்கு நாடணும், அவர்கள் உபதேசம் பெற மாட்டார்கள். அல்லாஹ் நாடினாலை தவிர அவர்கள் உபதேசம் பெற மாட்டார்கள். அவன்தான் படைப்புகள் அவனை அஞ்சுவதற்கும் படைப்புகளை அவன் மன்னிப்பதற்கும் மிக தகுதியானவன். சுப்ஹானல்லாஹ். அதாவது இந்த அஹ்லு அப்படிங்கிறதுக்கு நிறையா மீனிங்ஸ் இருக்குது. அஹ்லுனா குடும்பம்னு ஒரு அர்த்தம் இருக்கும், அப்புறம் உடையவர் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கும், அதுக்கப்புறம் உடையது உடையவர் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும், அதுக்கப்புறம் வேர்தி அதாவது தகுதி அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து அஹ்லுத் தக்வா அப்புறம் அஹ்லுல் மக்ஃபிரா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான்.
அதாவது பயப்படுறதுக்கும் இல்லை மன்னிக்கிறதுக்கும் சரி அல்லாஹ் தான் தகுதியானவன். அதாவது அவன்கிட்ட தான் அந்த குவாலிட்டியே இருக்குது. ஓகேவா? அவன்கிட்ட தான் அந்த குவாலிட்டியே இருக்குது. அவன் தான் வேர்தி ஆஃப் ஃபியர். அதுக்கப்புறம் அவனால் மட்டும்தான் நம்மளை வந்து ஃபர்கிவ் பண்ண முடியும், நம்மளை வந்து மன்னிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு தகுதி படைத்தவன் யார், உரிமையுடையவன் யார் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. அவன் தான் பயபக்திக்குரியவன், மன்னிப்பதற்கும் உரிமையுடையவன் அப்படிங்கிறத நம்ம இந்த ஆயத்துக்கள் மூலமாக புரிஞ்சுக்கிறோம். சுபஹானல்லாஹ். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இதில் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து படிப்பினையாக நமக்கு வந்து சொல்கிறான். அதாவது இதே வந்து அல்லாஹ் நாடினால் தவிர நீங்கள் நாட மாட்டீர்கள் அப்படின்னு 76ல் 30வது ஆயத்துலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அதே மாதிரி 55, 56 வசனங்கள், அதாவது விரும்பியவர் இதன் மூலம் அறிவுரை பெறலாம், ஆனால் அல்லாஹ் நாடினால் தவிர அவர்கள் அறிவுரை பெற மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் புரிஞ்சுக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அஞ்சப்படுறதுக்கு தகுதியானவன் யார் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டுமே. நம்மளை மன்னிக்கிறதுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் தகுதியுடையவன். அதாவது அவனுக்கு மட்டும்தான், அவனே அஞ்சப்படுவதற்கு தகுதியானவன், மன்னிப்பதற்கும் தகுதியானவன் அப்படின்னு இதில் நமக்கு சொல்லி காமிக்கிறான் இல்லையா? அல்லாஹ் தான் வந்து அச்சம் கொள்ளப்படுறதுக்கு தகுதியானவனாக இருக்கிறான். அதாவது தாங்கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கோரி மீள்பவர்களுக்கு பாவத்தை மன்னிக்கிறதுக்கும் அவன் தான் தகுதியானவனாக இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆயத்துக்களை ஓதிட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது பொதுவாகவே வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விரும்புகிறவங்க இதை வந்து கேட்டுட்டு, குர்ஆனை கேட்டுட்டு நினைவில் வச்சு இந்த உபதேசத்தை வந்து எடுத்துக்குவாங்க இல்லையா? ஏன்னா இதில் வந்து நிறைய வார்னிங் மெசேஜ் நமக்கு நிறையா இருக்குது. ஸோ ரிமைண்டர் இருக்குது, நல்லுபதேசங்கள் இருக்குது. அது அல்லாஹ் நாடியவங்க தான் இந்த உபதேசத்தை வந்து பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அடியார்களில் வந்து பயப்பட தகுந்தவன், அடியார்கள் யாருக்கு பயப்படுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அல்லாஹுக்கு மட்டும்தான். அதுக்கு தகுதியானவன் தகுந்தவன் யார் அப்படின்னா அல்லாஹ் தான். அவங்க செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து கிருபை செய்கிறதுக்கும் அல்லாஹ் தான் தகுந்தவனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இதை ஓதிட்டு, இந்த ஆயத்துக்களை ஓதிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அடியார்கள் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அடியார்கள் பயந்து நடப்பதற்கு தகுந்தவன் நானே அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். எனக்கு எவன் பயப்படுகிறானோ அவன் என்னுடன் பிறிதொரு இறைவன் இருப்பதாக கூற மாட்டான். நானே அடியார்கள் செய்யும் தவறுகளை மன்னிக்க தகுந்தவன் அப்படின்னு உங்களது இரட்சகன் கூறுகின்றான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. திருமதி நசஈ தாரிமில எல்லாத்துலேயுமே பதியப்பட்ட ஒரு செய்தி தான் இது. நானே அஞ்சப்படுவதற்கு தகுதியானவன், எனவே என்னுடன் வேறு இறைவனை கற்பிக்கலாகாது. என்னுடன் வேறு இறைவனை கற்பிப்பதிலிருந்து யார் விலகிக் கொள்கிறாரோ அவரே எனது மன்னிப்பிற்கு தகுதியானவர் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லியிருக்கான். ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் யாவருக்கும் அவனை பற்றிய பயத்தையும் அவரது மன்னிப்பையும் அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷால்லாஹி தஆலா நம்ம வந்து இப்போது 49லேருந்து 56 வரைக்கும் உள்ள ஆயத்துக்களுக்கு தஜ்வீது சட்டங்களை பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபமா லஹும் அனித் தஸ்கிரதி முஅரிதீன். ஃப ஃபதா ஃப, மீம் ஃபதா, அலிஃப் மத்து, மா 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஃப அப்படிங்கிறது ஷஃபத்தான் உதடு எழுத்து, மீமும் ஷஃபத்தான் தான் உதடு எழுத்து. அதில் அலிஃப் மத்து வந்திருக்குது, 2 ஹரக்கத்தை நீட்டுவோம். ஃபமா லஹும், லாம் ஃபத்ஹால, ஹ தொம்மா, மீம் சுக்கூன், ஹும் லஹும். இந்த லாம்ங்கிறது ஹஃபத்துல் லிசான் எழுத்து, நாவின் ஊரப்பகுதி எழுத்து. ஹ அப்படிங்கிறது வந்து அகசல் ஹல்க்கு எழுத்து, கீழ் தொண்டை எழுத்து. அடுத்ததான் மீமில் சுக்கூன் இருக்குது, மீம் ஷஃபத்தானா, மீமில் சுக்கூன் இருக்குது. இது வந்து குன்னா கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது ஜஹரு சிஃபத் இருக்குது, தவசுத்து டைமிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் லஹும் அடுத்த எழுத்து பார்த்திங்கன்னா ஐன் வந்திருக்குது. அப்போது இங்கே வந்து இதுஹார் ஷஃபவி, இதுஹாராக ஓதணும், தெளிவாக ஓதணும். அடுத்ததான் ஐன் ஃபத்ஹா, நூன் கெசரா, தா ஷத்தா, அனித் அப்படின்னு வரும். நடுவில் இருக்கக்கூடிய அலிஃப் லாமை உச்சரிக்க மாட்டோம்.
அதாவது ததுக்கீரா, அதாவது அத்ததுக்கீரா அப்படின்னு இருக்குது. அத்ததுக்கீரா அப்படிங்கும் போது இந்த த வந்து ஹுருஃபு ஷம்சியா. ஸோ அனித் அப்படின்னு சொல்லி அந்த நூன் கெஸ்ரா தவோட ஷத்தாவோட இணைஞ்சிரும். அனித் அப்படின்னு வந்துடும். அனித் தவ் தவ் த ஃபத்ஹா தால் சுக்கூன் இருக்குது. தவ் இந்த தவ் தால் அப்படிங்கிறது வந்து தரஃபுல் லிசான் நுனினாவை எழுத்து. இது வந்து ஜஹ்ரு ரஹாவா சிஃபத் இருக்குது. டைமிங் கொடுக்கணும். அனித் தவ் கீரா, அதாவது கேஃப் கெசராக்கி ரா ஃபத்ஹா ரா, இது ஹெவியாக ஓதணும். கேஃப் வந்து அக்கசல் லிசான் கீழ் நாவை எழுத்து. அடுத்ததான் தா மர்பூத்தால கெசரா இருக்குது. அது வந்து எப்படி ஓதணும்? அனித் தவ் கீராத்தி. அடுத்தது மீம் தொம்மா ஐன் சுக்கூன் மு. இந்த மீம் ஷஃபத்தான் ஐன் அப்படிங்கிறது வந்து வசத்தல் ஹல்க்கு நடுத்தொண்டை எழுத்து. ரால கெசரா தர்க்கிக்கா ஓதணும். தாது கெசரா யா சுக்கூன் வி. இந்த வாத் அப்படிங்கிறது ஹஃபத்துல் லிசான் நாவின் ஓரப்பகுதி எழுத்து. நூன் ஃபத்தா ந மு வீன. இப்போது இதை நம்ம வக்ஃபு பண்ணுறதுனால நூன் ஃபத்தால நூன் சுக்கூன் ஆக்கிடுவோம். அப்போது இது வந்து மத்தல் ஆரிதல் சுக்கூன் சட்டம். அப்போது 2, 4, 6 இந்த அளவுக்கு நம்ம வந்து எது வேணாலும் வச்சு ஓதி நிறுத்தலாம். ஓகேவா? இதை எப்படி ஓதணும்? ஃபமாலஹும் அனித் தவ்கிரதி முஅரிதீன். அடுத்தது 50வது ஆயத்தை பாருங்கள். கஅன்னஹும் ஹுமுரும் முஸ்தன்ஃபிரா. காஃப் ஃபத்ஹா க. காஃபுங்கிறது ஏற்கனவே சொன்னேன் அக்கசல் லிசான் கீழ் நாவு எழுத்து. ஹம்சா ஃபத்ஹா நூன் ஷத்தா அன் நூன் ஃபத்ஹா ந அன்ன. இப்போது நூனில் வந்து என்ன இருக்குது? ஷத்தா இருக்கிறதுனால இது அக்கமல் குன்னா கொடுக்கணும். நூன் வந்து தரஃபுல் லிசான் எழுத்து நுன்னி நாவு எழுத்து. அடுத்தது ஹ தொம்மா மீம் சுக்கூன் ஹும். இந்த ஹ அப்படிங்கிறது அக்கசல் ஹல்க்கு நடுத்தொண்டை எழுத்து. மீமில் சுக்கூன் இருக்குது. இப்போது இது வந்து ஜஹ்ரு சிஃபத்து தவசுத்து இந்த டைமிங்லாம் நம்ம கொடுத்து ஓதணும். குன்னாவும் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த மீம் சுக்கூனுக்கு அடுத்ததாக என்ன எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஹ வந்திருக்குது. அப்போது இது இதுஹார் ஷஃபவி தெளிவாக ஓதணும். க அன்னஹும். அடுத்தது ஹ தொம்மா மீம் தொம்மா ரால தம்மத்தைன் ஹோமு ஹோமு. இந்த ஹ அப்படிங்கிறது காற்று வெளியில் வரணும். ஹம்ச சிஃபத் இருக்குது. வசத்தல் ஹல்க்கு எழுத்து நடுத்தொண்டை எழுத்து. அடுத்தது மீம் தொம்மா ஷஃபத்தான எழுத்து. அடுத்தது ரால் என்ன இருக்குது? தம்மத்தைன். அப்போது இது வந்து தன்வீன் இருக்கிறதுனால அடுத்த எழுத்து என்னன்னு பார்க்கணும். மீம் வந்திருக்குதா? ஹுமுரும் அப்படின்னு அதை வந்து இணைச்சிடணும். இது வந்து இதுகாம் குன்னா, இதுகாம் பில் குன்னா. அப்போது இணைச்சிட்டு மீம் தொம்மா சீன் சுக்கூன் முஸ். ஓகே, ஹுமுரும் முஸ். இந்த இடத்துல குன்னாவும் கொடுக்கணும். ஹுமுரும் முஸ். ஓகே, இந்த சீனில் சுக்கூன் இருக்கிறதுனால இது என்ன சிஃபத்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹம்ஸ் சிஃபத்தை கொடுக்கணும். ரஹாவா டைமிங்கும் கொடுக்கணும். ஓகேவா? முஸ். அடுத்தது த ஃபத்ஹா நூன் சுக்கூன் தன். இப்போ நூன் சாக்கினாக்கு அடுத்ததாக என்ன எழுத்து இருக்குன்னு பாருங்கள். ஃப வந்திருக்குது. அப்போது இங்கே என்ன சட்டம்? ஃபா பண்ணணும். ஓகேவா? அப்போது முஸ்தன்ஃபி. ஓகேவா? ஃப கெஸ்ரா. ஃப அப்படிங்கிறது ஷஃபத்தான் உதல் எழுத்து. ரா ஃபத்ஹா ரா. தா மர்பூத்தால என்ன இருக்குது? தமத்தைன் இருக்குது. இப்போது இதை வக்ஃபு பண்ணால் என்ன பண்ணுவோம்? இந்த தாமர் பூத்தாவை ஹ சுக்கூனா மாற்றிடுவோம். சரியா? அப்போது முஸ்தன்ஃபிரா. சரியா? இப்போ இது எப்படி ஓதணும்? க அன்னஹும் ஹுமுரும் முஸ்தன்ஃபிரா. அல்ஹம்துலில்லா. அடுத்தது 51வது ஆயத்தை பாருங்கள். ஃபர்ரத் மின் கஸ்வரா. ஃப ஃபத்ஹா ரா ஷதா ஃபர் ரா ஃபத்ஹா த சுக்கூன் ரத். இதில் ஃபர்ரத் இந்த ஃபங்கிறது ஷஃபத்தான். ரா அப்படிங்கிறது தரஃபுல் லிசான் எழுத்து. த அப்படிங்கிறதும் தரஃபுல் லிசான் எழுத்து தான். இந்த தல சுக்கூன் இருக்கிறதுனால இதில் ஹம்ச சிஃபத்தை கொடுக்கணும். ஷித்தா சிஃபத்தும் இருக்குது. அப்போ அப்படின்னு ஒரு தெரிக்கிற மாதிரி லைட்டாக சொல்லணும். ஃபர்ரத். அடுத்ததான் மீம் கெசரா நூன் சுக்கூன் மின். இப்போ நூன் சாக்கினாக்கா அடுத்ததான் என்ன எழுத்துன்னு பாருங்கள். காஃப் வந்திருக்குது. இது ஹெவி லெட்டர் அக்கசல் லிசான் கீழ் நம்ம எழுத்து. அப்போது கஸ். இந்த சீனில் சுக்கூன் இருக்கிறதுனால இது வந்து ஹம்ச சிஃபத்தை கொடுக்குறோம். கஸ் வா ஃபத்ஹா வ. வாவுங்கிறது ஷஃபத்தான உதல் எழுத்து. ரா ஃபத்ஹா ரா. இப்போ தேல வந்து என்ன இருக்குது? தாமர் புத்தால கசரத்தைன் இருக்குது. இப்போ வக்ஃபு பண்ணால் என்ன பண்ணுவோம்? இதை வந்து ஹ சுக்கூனை மாற்றி நிப்பாட்டுவோம். சரியா? ஃபர்ரத் மின் கஸ்வரா. இந்த இடத்துல மின் கஸ். இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது? எஹ்ஃபா. ஓகேவா? எஹ்ஃபா இது நூனை மறைச்சி ஒன்றா செய்யணும். மின் கஸ்வரா. இப்போது இந்த
இப்போ கண்டினியூஸாக ஓதுறோம்னு வச்சுக்கோங்களேன். த கசரத்தைன் இருக்குது, அதுக்கு அடுத்த எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா ப வந்திருக்குது. ஓகேவா, அடுத்த ஆயத்தில் முதல் எழுத்து ப வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், இதை வந்து கஸ்வரத்திம் அப்படின்னு ஓதிடுவோம். கஸ்வரத்திம்பல் அப்படின்னு ஓதுவோம். இங்கே வந்து எக்கலாபு சட்டம் வரும். சரியா, அந்த நூன் சாக்கினா மீமா மாற்றி நம்ம ஓதுவோம். எக்கலாபு சட்டத்தை பயன்படுத்துவோம். அதாவது தொடர்ந்து ஓதுலாம். இப்போது நீங்கள் வக்ஃபு பண்ணி ஓதுறீங்க, வஸ்லு பண்ணாமல் வக்ஃபு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஹ சுகுணா மாற்றி தான் நிப்பாட்டிடணும். சரியா, ஃபர்ரத் மின் கஸ்வர. அடுத்தது 52வது பாயத்தை பாருங்கள். பல் யுரீது குல்லும் ரிஇம் மின்ஹும் ஐயுக்தா சுஹுஃபம் முனஷ்ஷர. இதில் ப ஃபத்ஹா லாம் சுக்கூன் பல். பல் இந்த இடத்துல வந்து ப வந்து ஷஃபத்தான் உதழெழுத்து, லாம் சுக்கூன் இது வந்து ஹஃபத்துல் லிசானு எழுத்து. ஜஹ்ரு தவசுத்து டைமிங் கொடுக்கணும். அடுத்தது பாருங்கள், யுரீது யா தொம்மா ரா கெஸ்ரா யா சுக்கூன் ரீ. யூ அந்த யாங்கிறது வசத்துல் லிசான் எழுத்து, நடு நாவு எழுத்து. ரா கெஸ்ரா அதாவது இதில் ரா கெஸ்ரா யா சுக்கூன் இது வந்து யாவுல் மத்து 2 ஹரக்கத்தை நீட்டணும். யூரி தால் தொம்மா து யுரீது. தால் வந்து தரஃபுல் லிசான் எழுத்து, நுனி நாவு. அடுத்தது குல்லும் ரி இம். இப்போது காஃப் தொம்மா லாம் ஷத்தா குல், லாம் தொம்மா மீம் சுக்குன் லும். குல்லும் நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசலை உச்சரிக்க மாட்டோம். ஓகேவா, குல்லும் ரி ரா கெஸ்ரா ரி இம். இப்போது ஹம்சா கெஸ்ரா. ஓகேவா, அது ஹம்சா தான், அது ஹம்சாவில் கெஸ்ரத்தைன் இருக்குது. இப்போ தன்வீன் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பார்க்கணும். மீம் இருக்குதா, அப்போ இங்கே என்ன சட்டம், இதுகாம் பில்குன்னா. ஓகே, அப்போது இணைக்கணும். ஹம்சா கெசரத்தைன் மீம் ஓட இணைஞ்சிருச்சு. அப்போது குல்லும் ரி இம் அப்படின்னு வரும். குல்லும் ரி இம் மின். மீம் கெசரா நூன் சுக்கூன் மின். இப்போ நூன் சாக்கினாக்கு அடுத்ததான் என்ன எழுத்துனுக்கு ஹ வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், இது ஹார். ஓகே, தெளிவாக ஓதணும். அடுத்தது ஹ தொம்மா மீம் சுக்கூன் ஹும். இப்போ மீம் சாக்கினாக்கு அடுத்ததான் என்ன எழுத்து வந்திருக்குது, ஹம்சா இருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், இது ஹார் ஷஃபவி. தெளிவாக ஓதணும். அடுத்ததான் ஹம்சா ஃபத்தா நூன் சுக்கூன் அன். இப்போது நூன் சாக்கினாக்கு அடுத்ததான் என்ன எழுத்து வந்திருக்குது, யா வந்திருக்குது. ஓகே, அப்போ இங்கே என்ன சட்டம், அதாவது இதுகாம் இணைக்கணும். ஓகேவா, இதுகாம் பில்குன்னா. அப்போது ஐயு அப்படின்னு வரும், ஐயு. அப்போது யா தொம்மா ஹம்சா சுக்கூன் யு. இந்த இடத்துல ஹம்சாக்கு சுக்கூன் இருந்துச்சுன்னா ஜஹ்ரு சிஃபத் இருக்குது, ஷித்தா சிஃபத் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், ஒரு லிட்டில் ஸ்டாப் கொடுத்து ஓதணும். ஓகேவா, அசைச்சிடக்கூடாது, லிட்டில் ஸ்டாப்பு. ஓகே, யு. அடுத்தது த ஃபத்தா அலிஃப் மத்து, த அலிஃப் சகைரா இருக்குது. அப்போது த 2 ஹரக்கத்தை நீட்டணும். யு த. அடுத்தது ஸ்வாது தொம்மா சு, இது வந்து ஹெவி லெட்டர் தரஃபுல் லிசான். அடுத்தது ஹ தொம்மா ஹூ, இது வந்து என்னது வசத்தல் ஹல்க்கு எழுத்து. ஓகேவா, ஸ்வாது வந்து தரஃபுல் லிசான், இது வந்து ஹ வந்து வசத்துல் ஹல்க்கு நடுத்தொண்டை. அடுத்தது ஃபல ஃபத்தத்தைன் இருக்குது. ஓகே, தன்வீன் வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்த எழுத்து என்னான்னு பார்க்கணும். மீம் இருக்குது. அப்போது இங்கே என்ன சட்டம், இதுகாம் பில்குன்னா. அப்போது சுஹுஃபம் அப்படின்னு இணைக்கணும். மீம் தொம்மா மூ, நூன் ஃபத்தா ஷீன் ஷதா நஷ், ஷீன் ஃபத்தா ஷ முனஷ். ஓகே, முனஷ். இந்த ஷீன் அப்படிங்கிறது வந்து ஹம்ச சிஃபத் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வசத்தல் லிசான் நடு நாவு எழுத்து. ஓகேவா, ரா ஃபத்தா ரா. அது மட்டும் இல்லாமல் அதாவது தஃபஷே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி சொல்லணும். ஓகேவா, ஷ் அப்படின்னு சொன்னால் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகும் இந்த இது சவுண்டு ஃபுல்லாகவுமே. முனஷ்ஷ. ஓகே, முனஷ்ஷ. அடுத்தது ரா ஃபத்தா ரா. தல என்ன இருக்குது, ஃபத்தத்தைன் இருக்குது. இப்போ இதை வக்ஃபு பண்ணும் போது ஹ சுக்குனா மாற்றிடுவோம். ஓகேவா, அப்போ இதை எப்படி ஓதுவோம், முனஷ்ஷர. பல் யுரீது குல்லும் ரிஇம் மின்ஹும் ஐயுக்தா சுஹுஃபம் முனஷ்ஷர. அடுத்தது பாருங்கள், 53வது ஆயத்து. கல்லா. இந்த இடத்துல காஃப் ஃபத்தா லாம் ஷத்தா கல், லாம் ஃபத்தா அலிஃப் மத்து ல. கல்லா. இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பு கொடுக்கலாம். ஓகேவா, இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஸ்டாப்பு கொடுக்கலாம். அதாவது இந்த சாது லாமு யா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து தொடர்ந்து ஓதுவது சிறந்தது, நிறுத்துவது அனுமதிக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, வஸ்லுல் ஊலா அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து அலாமத்துல் வஸ்லில் ஊலா அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். அலாமா அப்படின்னா இது வந்து ஒரு அடையாளம். ஓகேவா, இது வந்து நிறுத்துறதுக்கு ஒரு அடையாளம். தொடர்ந்து ஓதுனா நல்லது தான், தொடர்ந்து ஓதுவது சிறந்தது தான். நிறுத்துறது அப்படிங்கிறது அனுமதிக்கப்பட்டிருக்குது.
சரியா? அப்போ கல்லா அப்படின்னு நம்ம நிறுத்தியும் ஓதலாம், தொடர்ந்தும் ஓதலாம். அப்போது 2 ஹரக்கத்தை தொடர்ந்து ஓதுனா 2 ஹரக்கத்தை நீட்டி நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே தொடர்ந்து ஓதுவோம். இல்லைனா கல்லா அப்படின்னு நிப்பாட்டலாம். சரியா? அடுத்ததான் ப ஃபத்தா லாம் சுகூன், அதாவது பல். அடுத்தது பாருங்கள், லாமில் ஷத்தா இருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம் அப்படின்னு பாருங்கள், பல்லா யஹாஃபூனல் ஆஹிரா. இங்கே ஒரு சட்டம் இருக்குது, அது என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இந்த சட்டத்துக்கு பேர் வந்து லாமுல் ஹர்ஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? லாமுல் ஹர்ஃபி அப்படின்னு சொல்லுவோம். இல்லை பல்லா அப்படின்னு வருது பார்த்தீங்களா? பல் அப்படிங்கிற இந்த எழுத்துக்கு, இந்த எழுத்தில் உள்ள இந்த சுக்கூன் பெற்ற லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு அடுத்ததாக ஹரக்கத்து பெற்ற லாம் வந்திருக்குதா? அதனால் நம்ம இதை வந்து இணைச்சு இதுகாமா தான் ஓதணும். ஓகேவா? இதை இணைச்சு இதுகாமா தான் ஓதணும். அதனால தான் இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம், பல்லா அப்படின்னு நம்ம ஓதுவோம். ஓகேவா? பல்லா அதுலேயே வந்து ஏற்கனவே எப்படி இருக்கும்னா ஷத்தாவும் அவங்களே போட்டிருப்பாங்க, குரான்லேயே போட்டிருக்கோம். ஓகேவா? வெறும் அலிஃப் மட்டும், அதாவது ஃபத்தா மட்டும் இல்லாமல் ஷத்தாவும் போடப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம இதுதான் பண்ணணும், அதனால தான் அந்த மாதிரி போட்டிருக்கோம். இந்த பல்லில் உள்ள சுக்கூன் வந்து போட்டிருக்காது. ஓகேவா? ஏன்னா அது அடுத்த லெட்டரில் உள்ள லாமோட நம்ம இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஹரக்கத்தை பெற்ற லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த குரான்லேயே நமக்கு ஈஸியாக இருக்கணும்னு தான் அதில் ஷத்தா போடப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது இதுக்கு பேர் லாமுல் ஹர்ஃபி அப்படின்னு சொல்லுவோம். பல்லா, லாம் ஃபத்தா அலிஃப் மத்து லா, பல்லா. அடுத்தது யஹாஃபூன, யா ஃபத்தா யா, ஹா ஃபத்தா அலிஃப் மத்து ஹா. யாங்கிறது வசத்துல் லிசான், நடுநாவு எழுத்து. ஹா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும், இது வந்து அதனல் ஹல்கு, மேல் தொண்டை எழுத்து. ஓகேவா? இந்த 2 ஹரக்கத்தை நீட்டணும், அலிஃப் மத்து இருக்குது. அடுத்தது ஃப தம்மா வாவ் சுக்கூன் ஃபூ, இதுவும் 2 ஹரக்கத்து, வாவுல் மத்து. அடுத்ததான் நூன் ஃபத்தா லாம் சுக்கூன் நல், யஹா ஃபூ நல். ஓகே, நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசல் உச்சரிக்க மாட்டோம். அடுத்தது ஆஹிரா, ஹம்சா ஃபத்தா அலிஃப் மத்து ஆ, 2 ஹரக்கத்தை நீட்டணும். இந்த லாம் அலிஃப் மாதிரி போட்டு நடுவில் ஹம்சா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ஆ அப்படின்னு நீட்டணும். இது வந்து மத்துல் பதல் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி ஹம்சா ஃபத்தா அலிஃப் மத்தை வந்து மத்துல் பதல்னு சொல்லுவோம். நீட்டணும், ஆ அப்படின்னு நீட்டணும். அடுத்தது ஹா கெஸ்ரா ஹி, ரா ஃபத்தா ரா, த ஃபத்தா த மர்புத்தலா ஃபத்தா இருக்குது. அப்போது இதை வந்து வக்ஃபு பண்ணால் ஹ சுக்குனை மாற்றி நிப்பாட்டுவோம். அப்போது ஆ ஹீரா அப்படின்னு வந்துடும். இதை எப்படி ஓதணும், கல்லா பல்லா யஹாஃபூனல் ஆஹிரா. அடுத்தது 54வது ஆயத்தை பாருங்கள், கல்லா இன்னஹு தஸ்கிரா. இப்போது காஃப் ஃபத்தா லாம் ஷத்தா கல், லாம் ஃபத்தா அலிஃப் மத்து லா, 2 ஹரக்கத்து. கல்லா நீட்டுறோமா? அதுக்கு அடுத்த எழுத்து என்னான்னு பாருங்கள். அலிஃப் மத்துக்கு அடுத்ததான் என்ன வந்திருக்குது, ஹம்சா இருக்குது. அப்போது இங்கே என்ன சட்டம் அப்படின்னா மத்தல் ஜாயிஸ் அல் முன்ஃபசில் அப்படிங்கிற சட்டம். அப்போ 4 இல்லைன்னா 5 ஹரக்கத்தை நீட்டணும், கல்லா அப்படின்னு நீட்டணும். ஓகேவா? அப்போது ஹம்சா கெஸ்ரா நூன் ஷத்தா இன், நூன் ஃபத்தான்னா இன்ன, இது அக்கமல் குன்னா கொடுக்கணும். அடுத்தது ஹ தம்மா வாவுல் சகீரா ஹூ, 2 ஹரக்கத்தை நீட்டணும், இன்ன ஹூ. அடுத்தது த ஃபத்தா தால் சுகுன் தவ் தவ். இந்த ஜாலில் வந்து ஜஹரு சிஃபத்தை ரஹாவா சிஃபத்திற்கு டைமிங் கொடுத்து ஓதணும், தரஃபுல் லிசான் எழுத்து. அடுத்தது கேஃப் கெஸ்ராக்கி ரா ஃபத்தா ரா. இப்போது இதில் தல தாமர் புத்தல் என்ன இருக்குது, தம்மத்தைன் இருக்குது. அப்போ வக்ஃபு பண்ண என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம சுக்குனா ஹ சுக்குனா மாற்றி நிப்பாட்டுவோம். ஓகேவா? அப்போது கல்லா இன்னஹு தஸ்கிரா. அடுத்தது 55வது ஆயத்தை பாருங்கள், ஃபமன் ஷாஅ ஸக்கரா. ஃப ஃபத்தா ஃப, ஷஃபத்தான் எழுத்து. மீம் ஃபத்தா ம, இதுவும் ஷஃபத்தான். மீம் ஃபத்தா நூன் சுக்குன் மண். இப்போது நூன் சாக்கினக்கு அடுத்ததான் என்ன எழுத்து வந்திருக்குது, ஷீன் இருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், எஹ்ஃபா பண்ணணும், மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். அப்போது ஃபமன் ஷா அப்படின்னு ஓதுவோம். இந்த ஷீனுங்கிறது ஏற்கனவே சொன்னேன், வசத்துல் லிசான் நடுநாவு எழுத்து. ஷீன் ஃபத்தா அலிஃப் மத்து ஷா. இப்போ அலிஃப் மத்து வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்த எழுத்து ஹம்சாவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரே வார்த்தையில் அலிஃப் மத்துக்கு அடுத்ததாக ஹம்சா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இதை வந்து மத்துக்கு அடுத்ததாக ஹம்சா வரும்போது மத்தல் வாஜிபல் முத்தசில் அப்படிங்கிற சட்டம். அப்போது 4 இல்லைன்னா 5 ஹரக்கத்தை நீட்டணும். ஓகேவா? அப்போது ஷா. அடுத்தது ஜால் ஃபத்தா ஜ, காஃப் ஃபத்தா க, ரா ஃபத்தா ரா, ஸக்கரா. அடுத்தது இந்த ஹல என்ன இருக்குது, ஹ தொம்மா வாவ் சகீரா ஹூ. ஓகே, கண்டினியூஸாக ஓதுனா ஸக்கரஹூ வமா அப்படின்னு ஓதுவோம். ஆனால் இங்கே வந்து வக்ஃபு பண்ணால் எப்படி ஓதணும், இந்த ஹ இதை வந்து ஹ தொம்மா வாவ் சகீராவை வந்து ஹ சுக்கூனா மாற்றிடுவோம். ஓகேவா? அப்போ இதை எப்படி ஓதணும், ஃபமன் ஷாஅ ஸக்கரா.
அடுத்தது 56வது ஆயத்தை பாருங்கள். வமா யذ்குரூன இல்லா ஐயஷா அல்லாஹ். இப்போது வாவ் ஃபத்ஹாவா மீம் ஃபத்ஹா அலிஃப் மத்து மா 2 ஹரக்கத்து. வாவும் மீமும் என்னது இது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். இது என்னது ரெண்டுமே ஷஃபத்தான். ஓகேவா, ரெண்டுமே ஷஃபத்தான். அடுத்தது யா ஃபத்ஹா ஜல் சுகூன் யத். யத் யா வந்து வசத்தல் லிசான் நடுநாவ எழுத்தா. அடுத்தது ஜால் வந்து தரஃபுல் லிசான் நுனிநாவ எழுத்து. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்ன சிஃபத் இருக்குன்னு சொன்னேன், ஜஹ்ரு ரஹாவா, ஓகேவா, இஸ்திஃபால் இன்ஃபிதாஹ் இஸ்மத் இந்த மாதிரி நிறைய சிஃபத்துகள் இருக்குது. ஸோ எனிவே யவ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது காஃப் தம்மா கு ரா தம்மா வாசுக்குன் ரூ. இது வாவுல் மத்து 2 ஹரக்கத்தை நீட்டணும். நூன் ஃபதா ந யவ் குரூன. அடுத்தது இல்லா ஹம்சா கெசரா இலாம் ஷத்தா. இல் லாம் ஃபதா அலிஃப் மத்து லா இல்லா. இந்த இடத்துல அலிஃப் மத்துக்கு அடுத்தது என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்த வார்த்தையில் ஹம்சா இருக்குது. ஓகேவா, அப்போ இது வந்து மத்தல் ஜாயிசல் முன்ஃபசிலுங்கிற சட்டம். அப்போ 4 இல்லைன்னா 5 ஹரக்கத்தை நீட்டணும். இல்லா அப்படின்னு நீட்டணும். அடுத்தது ஹம்சா ஃபத்தா நூன் சுக்கூன் அன். நூன் சாக்கினாக்கு அடுத்ததாக என்ன இருக்குது, யா வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், இதுதான் பண்ணணும். இதுதான் பில்குன்னா. அப்போது ஐயஷா. ஓகேவா, நூனை வந்து இதுதான் பண்ணிட்டோம் யாவோட. அப்போது ஐயஷா யா ஃபத்தா யா ஷீன் ஃபத்தா அலிஃப் மத்து ஷா. இப்போது இந்த அலிஃப் மத்துக்கு அடுத்ததாக ஹம்சா வந்திருக்குது ஒரே வார்த்தையில். அப்போது இங்கே என்ன பண்ணணும், மத்தல் வாஜிபல் முத்தசில் சட்டம். அப்போது 4 இல்லைன்னா 5 ஹரக்கத்தை நீட்டணும். ஐயஷா. ஓகே, இப்போது அல்லாஹூ இதை வந்து நம்ம இணைச்சிருவோம். ஹம்சா ஃபத்தா லாம் ஷதாவோட இணைஞ்சிரும். சரியா, அப்போது அல்லாஹூ அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இப்போது அதுக்கு மேலே வந்து ஒரு ஜீம் போட்டிருக்கு, குட்டியாக ஒரு ஜீம் போட்டிருக்கா. ஜீம் அப்படின்னா என்ன, இது வந்து ஒரு அலாமா. அலாமா அப்படின்னா அடையாளம். ஓகேவா, அலாமத்துல் வக்ஃபில் ஜாயிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை. சரியா, இது வந்து நிறுத்தி ஓதுறதுங்கிறது, இது வந்து நிறுத்தியும் ஓதலாம் இல்லைனா தொடர்ந்தும் ஓதலாம். ரெண்டுத்துக்குமே அனுமதி இருக்குது. 50-50ன்னு வச்சுக்கோங்களேன். நிறுத்துறதுக்கும் அனுமதி இருக்குது, தொடர்ந்து ஓதுறதுக்கும் அனுமதி இருக்குது. வக்ஃபும் பண்ணலாம், வசலும் பண்ணலாம். அப்போது இங்கே வக்ஃபு பண்ணால் எப்படி ஓதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் அப்படின்னு சொல்லி இந்த ஹ தொம்மாவுக்கு சுக்கூன் வச்சு அல்லாஹ் அப்படின்னா இந்த ஹ தொம்மாவுடைய சிஃபத்தோடு நம்ம நிப்பாட்டணும். ஓகேவா, ஹம்ஸ் சிஃபத்தை கொடுத்து தான் நிப்பாட்டணும். ரஹவா டைமிங்கும் கொடுக்கணும். ஓகேவா, அப்போது வமா யذ்குரூன இல்லா ஐயஷா அல்லாஹ். ஓகே, அந்த மாதிரி நம்ம வந்து நிப்பாட்டணும். நிப்பாட்டாமல் கண்டினியூஸாக ஓதுறோன்னா ஐயஷா அல்லாஹு ஹுவ அஹ்லு அப்படின்னு அப்படியே வந்துடும். ஓகேவா, ஓகே. இப்போ ஹ தம்மா ஹூ. இந்த ஹ ஏற்கனவே சொன்னேன் அகசல் ஹல்க்கு கீழ் தொண்டை எழுத்து. அடுத்தது வாவ் ஃபதா, இது வந்து தெரியும் ஷஃபத்தான் உதர் எழுத்து. அடுத்தது அஹ்லு ஹம்சா ஃபதா ஹ சுக்கூன் அஹ். இந்த ஹம்சாவும் ஹவும் எங்கேருந்து வருது, அகசல் ஹல்குலேருந்து தான் வருது ரெண்டுமே. ஓகேவா, அடுத்தது இந்த ஹங்கிறதுக்கு ஹம்ச சிஃபத்தை நம்ம கொடுத்தே ஆகணும். அஹ் அஹ். ஓகே, காற்று வெளியில் வந்து வரும். அடுத்ததான் லாம் தொம்மா த ஷத்தா லுத். த ஃபதா காஃப் சுக்கூன் தக்கு தக்கு. இந்த காஃப் வந்து கல்கலத்து சுகுரா. ஓகேவா, அடுத்தது வா ஃபதா அலிஃப் சகைரா வா 2 ஹரக்கத்தை நீட்டணும். அஹ்லு தக்குவா அஹ்லு தக்குவா. அடுத்தது வாவ் ஃபதாவா ஹம்சா ஃபதா ஹ சுக்கூன் அஹ். லாம் தொம்மா லாம் சுக்கூன் லுல். ஓகே, வ அஹ்லுல். இப்போது மீம் ஃபதா கைன் சுக்கூன் மக் மக். இந்த கைன் அப்படிங்கும் போது இந்த இடத்துல வந்து இது வந்து அதனால் ஹல்க எழுத்து, மேல் தொண்டை எழுத்து. ஓகேவா, மேல் தொண்டை எழுத்து. இதில் வந்து ஜஹ்ரு ரஹாவா சிஃபத்தெல்லாம் இருக்குது. ஸோ டைமிங் கொடுக்கணும். மக். அடுத்தது ஃப கெஸ்ராஃபி ரா ஃபதா ரா. ரா வந்து ஹெவியாக ஓதணும். அடுத்தது த மர்பூத்தால என்ன இருக்குது, கெஸ்ரா இருக்குது. அப்போது இதை என்ன பண்ணணும், வக்ஃபு பண்ணும்போது ஹ சுக்குனை மாற்றி நிப்பாட்டணும். ஓகே, இது எப்படி ஓதணும், வமா யذ்குரூன இல்லா ஐயஷா அல்லாஹ் ஹுவ அஹ்லுத் தக்வா வ அஹ்லுல் மக்ஃபிரஹ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு எழுத்துக்குண்டான மஹ்ரஜ், சிஃபத்து, கவாயிது இது எல்லாத்தையுமே கவனித்து இன்ஷா அல்லாஹ் நம்ம ஓதி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.